ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆண்டியை அரசனாக்கும் அரசமர வழிபாடு எந்த கிழமையில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், அரச மரத்தை எப்படி வணங்கக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். அந்த காலத்திலேருந்து முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களில் இருந்து தான் ஞானம் பெறுவது, அந்த மந்திர உச்சாடனம் செய்து சக்திகளை பெறுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் போன்ற மரங்களில் தான் அவங்க இருந்து செய்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இயற்கையாகவே ஒரு சக்தி, ஒரு நேர்மறை ஆற்றல் அவங்களுக்கு கிடைப்பதனால தான் நமக்கும் நமது முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அரச மரத்தை நம்ம சுற்றி வந்தாலே போதும், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். முக்கியமாக ஆண்டி கூட அரசனாவதற்கு இந்த அரச மர வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே இந்த அரச மரத்தை எப்பொழுது வழிபடக்கூடாது, அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எதிர்மறை விளைவுகள் வர ஆரம்பிச்சிரும். அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரசமர வழிபாடு அப்படின்றது காலம் காலமாக அது தொன்று தொட்டு வருகின்றது. அந்த காலத்தில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே குளித்து முடித்துவிட்டு குளக்கரையில் இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தை நிறைய பேர் சுற்றி வருவாங்க. ஏன்னா அதில் சுத்தமான காற்று கிடைக்கும். அதே போல் அந்த குழந்தை பேர் இல்லாத பெண்களை எல்லாம் அந்த மாதிரி அதிகாலையில் அரச மரத்தை சுற்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுற்றும் பொழுது அவங்க கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே சரியாகி அவங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அரச மரத்தை சுற்றி வளம் நம்ம வழிபடுவதன் மூலம் அந்த பிரச்சனைகள் நீங்கும். அதனால தான் இந்த விநாயகர், அரச மரத்து விநாயகர் அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. சிறப்பு வாய்ந்த அந்த அரச மர விநாயகரை வழிபடும் பொழுது பல்வேறு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அரச மரத்தை பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னைக்கெல்லாம் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த அரச மரத்தை சுற்றி வணங்கினால் நோய் நொடி அகலும். திங்கட்கிழமையன்று அரச மரத்தை சுற்றுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செவ்வாயன்று சுற்றி வருவதால் வெற்றி கிடைக்கும். புதன் அன்று அரச மரத்தை சுற்றி வந்தால் தொழில் வளர்ச்சி பெறும், லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமை இந்த அரச மரத்தை நம்ம வலம் வணங்கினால் கல்வி ஞானம் வளரும். வெள்ளி என்று அரச மரத்தை சுற்றி வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் அந்த லக்ஷ்மி தேவியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வழிபடுவது அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா பெருமாளுக்குரிய அன்றைய தினம் இந்த அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது லக்ஷ்மி தேவியின் அந்த அருள் கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை இந்த அரச மர வழிபாட்டை செய்யலாம். இந்த சனிக்கிழமை மட்டும் நீங்கள் அரச மரத்தை தொட்டு வணங்கலாம். மற்ற நாட்களில் அந்த அரச மரத்தை தொட்டு நம்ம வணங்கக்கூடாது அப்படின்றதும் சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த அரச மரத்தை வழிபடுவதோடு நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகல் பொழுதில்தான் அந்த ஸ்ரீதேவி அங்கு குடியிருக்கின்றாள். அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அவளது அக்கா அந்த மூதேவி அந்த மரத்தில் வசிக்கிறார் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த அரச மரத்தை வலம் நீங்கள் வழிபடுறவங்க நீங்கள் அந்த மாலை நேரத்தில் வழிபடாமல் இருப்பது நல்லது. அரச மரத்தில் விநாயகர் இருந்தால் நம்ம வழிபட்டு கொள்ளலாம், அதற்கொன்றும் இது கிடையாது. ஆனால் அந்த தனியாக அரச மர வழிபாட்டுக்காக செய்கிறவங்க நீங்கள் காலையில் அதிகாலையில் 10 மணி வரைக்குமே செய்வது தான் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் நம்ம சொன்ன மாதிரி அந்த சனிக்கிழமை மட்டும்தான் அரச மரத்தை தொட்டு வணங்க வேண்டும். அதுக்கு மற்ற நாள்களில் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று தான் அந்த அரச மரத்தை வலம் வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த அரச மரத்தை காலில் அந்த வேர்களை மிதிக்காமல் நம்ம வணங்க வேண்டும். அதை அந்த மாதிரி அவமரியாதையாக நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா அது அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நடக்காமல் போய்விடும். நம்மளுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்காமல் போய்விடும்.
அதனால் மிகவும் கவனமாக அந்த மரியாதையோடு நம்ம வந்து பயபக்தியோடு இந்த அரச மரத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த அரச மரத்திற்கு வந்து இருக்குது. பல ஞானிகளும் தங்களது அந்த சக்திகளை அதிகரித்து கொண்ட இந்த அரச மரத்தை நீங்களும் வந்து வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த அரச மர வழிபாட்டை உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. காலையில் அதிகாலையிலே செய்ய ஆரம்பிங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடனடியாக பலன்களை வந்து கொடுக்கும். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த அரச மரத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும். வேலை கிடைக்கணும், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு வேண்டும், இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை வந்து நிறைவேறும். தோஷங்கள் நீங்குவதற்கும் நீங்கள் வந்து இந்த அரசமர வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.